வணக்கம். நேசின் பேரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இந்த செய்தியானது ஆண்டவரின் அறிவையும் ஆற்றலையும் செயலையும் நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஆண்டவரின் அறிவையும் ஆற்றலையும் செயலையும் நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதுதான் இன்றைய செய்தி. கவனமா பாருங்க. ஓசையா 4:1 இஸ்ரேல் மக்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு. ஆண்டவருக்கு என்ன ஒன்று? வழக்கு ஒன்று உண்டு. நாட்டில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, கடவுளை அறியும் அறிவும் இல்லை. என்ன இல்லை நாட்டில்? நாட்டில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, கடவுளை அறியும் அறிவும் இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு கடவுளை அறியும் அறிவு? உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை. இப்படி இருந்தால் கடவுளை பற்றி அறிவு எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியாது. நீதியோடும் நியாயத்தோடும் நல்ல மனதோடு இருந்தால்தான் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு தெரியும். அப்படி இருந்தால்தான் கடவுளுடைய அறிவையும் ஆற்றலையும் செயலையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யோனா என்ன பண்றாரு? ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொல்றார். நினிவே நகருக்கு சென்று என்னுடைய வார்த்தையை அறிவி, மக்களை காப்பாற்று என்று சொல்றார். ஆனால் அவரோ நான் போக மாட்டேன் என்று என்ன பண்ணுறாரு? இங்கே இருந்தால் தான் என்ன தொல்லை பண்ணுவீங்க, நான் அந்த நாட்டை விட்டு போகிறேன் என்று தப்பித்து கப்பலில் ஏறி போகிறாரு. கப்பலில் ஏறும்போது புயல் வருது, பெரும் புயல் அடிக்குது. அப்போ கப்பலில் இருந்தவங்களாம் யோசிக்கிறாங்க, இது எப்படி வந்தது, எதனால் வந்தது என்று யோசிக்கின்றார்கள். அப்போ அங்கே இருக்கிறவங்க பேரெல்லாம் சீட்டு போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடும்போது யோனா பேர் வருகின்றது. சீட்டு போட்டு கொடுக்கும்போது யோனா பேர் வருது. அப்போ நினைக்கிறாங்க, இந்த இவனால தான் அந்த கப்பலில் புயல் வந்தது, இவனால தான் நமக்கு தொல்லை வந்தது, ஆபத்து வந்தது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? அவனை தூக்கி கடலில் போடுறாங்க. கடலில் போட்டபோது அங்கே என்ன பண்ணுறாரு? கடலின் ஆழத்தில் போயிடுறாரு. போன பிறகு கடவுள் என்ன பண்ணுறாரு? நான் உன்னை விட மாட்டேன், நீ கடலுக்குள்ளே போனாலும் சரி, பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டு இருந்தாலும் சரி, நான் எங்கேயும் இருப்பேன், உன்னை பின்தொடர்வேன் என்று என்ன சொல்கிறாரு? ஒரு மீனுக்கு கட்டளையிடுறாரு, அவனை போய் முழுங்கிடு அப்படின்றாரு. உடனே அந்த மீன் யோனாவை முழுங்குகின்றது. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே புலம்புறாரு. மீன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டு புலம்புறாரு. உடனே ஆண்டவர் நோக்கி வேண்டுறாரு. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க என்று ஆண்டவரை வேண்டுகின்றார். ஆனால் ஆண்டவர் கட்டளை இடுகின்றார் மீனுக்கு, நீ அவனை கரையில் சென்று கக்கிவிடு என்று கட்டளை இடுகின்றார். உடனே அந்த மீனில் சென்று கரையில் கக்குகின்றது. யோனா வெளியே வருகின்றார். யோனா வெளியே வந்து மீண்டும் ஆண்டவர் வார்த்தை எடுத்து சென்று நினிவே நகருக்கு அறிவிக்கின்றார். இவருடைய துன்பங்கள் பட்ட பிறகுதான் யோனாவுக்கு கடவுளின் அறிவும் ஆற்றலையும் செயலும் உணர முடிந்தது. இவனை துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கப்பலில் போய் கடலில் விழுந்து கடலுக்குள்ளே போய் மீன் வயிற்றுக்குள்ளே போய் அதன் பிறகு வெளியே வந்த பிறகுதான் கடவுளுடைய அறிவும் ஆற்றலும் செயலையும் உணர்கின்றான். அதற்கு முன்னாக என்ன செஞ்சான்? நான் செய்ய மாட்டேன், இதுதான் தானே எனக்கு செய்ய சொல்வீங்க என்று நாட்டை விட்டு ஓடி கப்பல் ஏறி வேறு நாட்டுக்கு தப்பித்து போகலாம் என்று நினைக்கின்றான். அதனால் திருப்பாடல்கள் 139:8 நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன். நீ எங்கே போனாலும் சரி, வானத்துக்கு ஏறி போனாலும் சரி, பாதாளத்தை போய் படுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன், உன்னை பின் தொடர்ந்து கொண்டே வருவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. ஊதாரி மைந்தன் கதை. அவன் என்ன பண்ணுறான்? தந்தையின் சொத்தை பாகம் பிரிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டு போய் ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்? பசியால் வாடுறான். பசியால் வாடும்போது என்ன ஆகுது? பஞ்சம் வந்துடுது. என்ன பண்ணான்? என்னடா இது, குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் சிங்குன்னு ஆடிச்சான் என்று அவனை நினைத்து கொண்டு என்னடா இது, அங்கேருந்து இங்கே வந்து நல்லா ஜாலியான இருக்க பார்த்தா இங்கே வந்து பஞ்சம் வந்து போச்ச, நம்ம கையில் காசுலாம் காலியாகி போச்ச என்று என்ன செய்கின்றான்? பன்றி மேய்க்கின்றவரிடம் சென்று அந்த பன்றிகளை மேய்க்கின்றான். உணவு இல்லை, பசியால் வாடுகின்றான். நாட்டில் பஞ்சம் வந்து விட்டது. அப்போ என்ன பண்ணுறான்? அந்த பன்றிகளுக்கு போடுகின்ற துணியை அந்த தீனிகளை அவன் உண்கின்றான். அப்போது அவனுக்கு அறிவு தெளிவு உண்டாகிறது. உடனே என்ன பண்ணுறான்? அவர் அறிவு தெளிந்தவராய்
என் தந்தையிடம் கூலி ஆட்களுக்கு மிகுதியாக உணவு இருக்க, நான் இங்கு வந்து பசியால் சாகிறேனே. என் வீட்டில் எங்கள் அப்பாட்ட இவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சாப்பிடலாம் இருக்கு. நான் பாரு இங்கே வந்து கஷ்டப்பட்டு பசியால் நான் சாகுறேனே, எனக்கு இது தேவையா, எனக்கு இது தேவையா என்று தானே திட்டிக் கொள்கின்றான். உடனே என்ன பண்ணுறான்? அறிவு தெளிந்தவராய், அப்போ துன்பம் வருவதுதான் கடவுளை பற்றி அறிவும் ஆற்றல் செயல் இல்லாமல் உணர்கின்றான். அதற்கு முன்னால் அவனை பற்றி தெரியல. பணம் நிறைய இருக்கும் பொழுது கடவுளின் ஆற்றலும் செயலும் அவனுக்கு தெரியவில்லை. ஆக பஞ்சம் வந்து பசியால் வாடும்பொழுதுதான் துன்பத்தையும் உணர்கின்றான். கடவுளை பற்றிய அறிவும் அவனுக்கு தெரிய வருகின்றது. உடனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். போய் எங்கள் அப்பாட்ட என்ன சொல்றாரு? அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என கருத தகுதியற்றவன். என்ன வந்து உங்கள் மகனை ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டு வேலைக்காரனா வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ போடுங்க, சாப்பாடு போடுறீங்களோ போடுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று அறிவு தெளிந்தவராய், ஆண்டவரின் செயலை உணர்ந்தவராய், ஆண்டவருடைய அறிவை உணர்ந்தவராய், ஆண்டவருடைய ஆற்றலை உணர்ந்தவராய் தெளிவாகி அவங்க தந்தையிடம் வந்து சரணடைகின்றார். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, என்ன சாப்பாடு போடுறீங்களோ போடுங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று ஆண்டவருடைய அவங்க தந்தையிடம் சரணடைகின்றான். அப்பொழுது ஆண்டவருடைய ஆற்றலும் செயலும் அவன் உணர்கின்றான். ஹல்லேலூயா. இப்படித்தான் நம் வாழ்க்கையிலே நமக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் கடவுளுடைய ஆற்றலையும் செயலையும் நாம் உணர முடியும். அது இல்லைனாக்கா, நம்ம பணம் வசதி இருந்தாக்கா நம்ம உணர முடியாது. ஆண்டோடைய ஆற்றலையும் செயலையும் அறிவையும் நாம் உணர முடியாது. எனக்கு என்ன, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், கடவுள் எனக்கு தேவையில்லை, எனக்கு பணமே போதும் என்று இருந்தால் நீங்கள் பிறகு இப்படி தான் ஆவீங்க. ஆகையால் துன்பம் வரும்போது ஆண்டவருடைய அறிவையும் செயலையும் நாம் உணர்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு செய்தியாக, திருப்பாடல்கள் 119:71 எனக்கு துன்பம் அடைந்தது நன்மைக்கு, அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு துன்பம் அடைந்தது நன்மைக்கு, அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ துன்பம் வரும்போது தான் ஆண்டவருடைய விதிமுறைகளையும் நன்மைகளையும் அறிவையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிதான் அந்த நினைய மக்கள், அந்த யோனா உணர்ந்தான், அந்த ஊதாரி மைந்தன் உணர்ந்தான். துன்பம் வரும்போது தான் கடவுளின் செயலையும் அறிவையும் ஆற்றலையும் உணர்ந்து கொள்கின்றார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 கொரிந்தியர் 8:2 தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் பெரிய மேதாவி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொன்னதான் நீ செய்யணும், உனக்கு ரொம்ப தெரியுமா, நீ தெரிஞ்ச மாதிரி பேசுறியா, நான் சொன்னது செய், இது எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது செய்யா, எல்லாமே எனக்கு தெரியா என்று என்ன செய்வாங்க? தமக்கு அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. எல்லாம் அறகுறையாக கற்றுப்பாங்க, அறகுறையாக பேசுவாங்க, அறகுறையாக செய்வாங்க. அறகுறை அறிவு, அவன் அறகுறை. முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் அரைகுறையாக கற்றுக்கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் செய்வேன், எல்லா வேலையும் எனக்கு தெரியும், எல்லா காரியம் என்னால் செய்ய முடியும் என்று நினைப்பார்கள். இவர்களைத்தான் குறித்து தான் தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்? நான் செஞ்சது கரெக்டு தான் என்று செஞ்சு முடித்த பிறகுதான் தப்பு என்று தெரியும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அறிவு அங்கு வெளிப்படும். நீ எல்லாம் பெரிய ஆள், அறிவு தெரிந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன், நீ செஞ்ச பற்றியா, வேலையை பற்றியா, நீ செஞ்ச வேலையை பற்றியா, எப்படி கிடக்கு, எவ்வளோ நஷ்டமாகி போச்சு பாரு, எல்லாம் தெரியும்னு சொன்னியே, இப்போ எப்படி ஆகிப்போச்சு, கோடிக்கணக்கில் நஷ்டம், கோடிக்கணக்கில் நஷ்டமாகி போச்சு நீ செஞ்ச அறிவு கிட்ட தனத்தால். அப்போ தான் உணர்வான் ஆண்டோடைய அறிவும் செயலும் ஆற்றலும் அங்கே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இதே போல் தான் நம் வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம செய்யதான் கரெக்டு, நம்ம போகிறதான் கரெக்டு, ஆண்டவரெலாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி
தம் சொந்த ஆற்றலால் செயல்படுகின்றவர்கள் இப்படித்தான் இந்த நிலைமைக்கு தான் ஆளாவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பான பிள்ளைகளே, இதே போல் நம் வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தெரிஞ்சும் தெரியாமலும் செய்வோம். எனக்கு தெரியும் 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 என்று தெரிஞ்ச மாதிரி சொல்லி செஞ்சுட்டு பின்னால் அது பெரிய நஷ்டமாகி போயிடும். ஆகவே அவ்வாறு இல்லாமல் எல்லாம் கடவுளின் செயல், அவருடைய ஆற்றல் அறிவு இருந்தால்தான் நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அந்த காரியம் வெற்றியாக முடியும். பிரைஸ் ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். எங்கள் அன்பான தந்தை இறைவன் போட்டுக்கிடும் துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் ஆசிரியர் ஆண்டவரை அறிவித்தெளிவில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இந்த யோனா அறிவித்தெளிவில்லாமல் கடலில் போய் மூழ்கி பிறகு உன்னுடைய செயல்களை உணர்ந்து அவன் மனம் மாறினானோ, எப்படி இந்த ஊதாரை மைந்தன் பசியால் வாடி அதன் பிறகு தன் செயலை உணர்ந்து உன்னுடைய ஆற்றலையும் அறிவுணர்ந்து மனம் மாறினானோ, அதே போல நாங்களும் எங்களுடைய சொந்த ஆற்றலை உணராமல் உம்முடைய செயலையும் ஆற்றலையும் உணர்ந்து உம்முடைய உதவியின்றி உம்முடைய உதவியோடு நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய எங்களை நீ ஆசீர்வதித்திடம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென்.